யார் இந்த சோனம் வாங்சும்? இவரை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக இவரை பற்றி நான் பேசலைன்னா நான் படித்ததுக்கும் நான் ஒரு மனுஷன்றதே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடருது. அவரோட உடல்நிலை பார்த்தா ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்குது. கூட அவங்களோட மனைவியும் பக்கபலமாக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தினால அரசாங்கம் வந்து உடனடியாக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்ததா? ஐயோ பாவம், ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர், அவரை நம்பி பல்வேறு ஏழை குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கவனத்தை எடுத்துக்காம என்ன என்ன தாமதம்? ஏன் தாமதம்? கிட்டத்தட்ட நீட் தேர்வினால பல மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பல இடத்துல மாணவர்கள் உயிர் இழந்துட்டாங்க. நீட் தேர்வு மாணவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுதுன்னா அந்த விஷயத்த அவங்க பேசி இதனால் என்ன பிரச்சனை வருது, மாணவர்களுக்கு என்ன இடர்பாடு இருக்குது, மாணவர் இல்லை இந்த விஷயத்தை நம்ம கை விட்டுலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியலன்னா என்ன சொல்கிறது? உடனே காவல்துறையெல்லாம் விட்டு அவரை வந்து ஒரு அராஜக முறையாக வந்து அவரை தூக்கிட்டு போகிறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. 20ஆம் தேதி இதை கண்டித்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து பல கட்டமாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏஎஸ்எஃப்ஐலேருந்து பல மாணவர்கள் நனிலாம் இதுக்கு சப்போர்ட்டிவாக போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. என்ன கஷ்டம்னா, படித்த மாணவர்கள் வந்து ரோட்டில் இறங்கி இந்த இந்த விஷயத்துக்கெலாம் போராடும் போது அந்த அரசாங்கம் வந்து நமக்காக பணிஞ்சு வரலைன்னா எதுக்கு அரசாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் உண்மையாலுமே ஒரு கட்ஸ் வேணும்ப்பா. ஒருத்தன் வந்து நான் இந்த மக்களுக்காக நான் சாக கூட தயாராக இருக்கேன், எனக்கு சாப்பாடே வேண்டாம். கண்டிப்பாக என்னால் தான் பார்த்தா ஒரு வேளை கூட சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாருமே மனித இயல்பு தானே, உணவு தானே முக்கியமான தேவை. சாப்பிடாம உடல் வருத்திக்கிட்டு நான் இறந்தாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்ற ஒரு உணர்வுலாம் அசாத்தியமான ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லாத்துக்கும் வந்துடாது. கண்டிப்பாக போராளிக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வரும். அந்த வகையில் கண்டிப்பாக நான் அவருக்கு வந்து தலை வணங்குறேன். எப்படி நம்ம சோனம் வாங்சுவை பார்க்குறோமோ அதே போல தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிறுவனரான அபிஜித் தீபக் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரியான ஒரு நல்ல விஷயத்த அவர் செஞ்சுருக்கார். என்னென்னா, இந்த சின்ன வயசில் ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் மூலமாக மாணவர்களை வந்து வழிநடத்தி அந்த மாணவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை களத்துக்கு தயார்படுத்தி மக்களுக்கு இந்த குறையெல்லாம் இருக்குது, இந்த குறையை சரி பண்ணுங்கள், நம்ம நாடு வளர்ச்சிக்கு நிறைய திட்டம் இருக்குது, அதை பண்ணுங்கள், நம்ம நாடு ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்காரு இந்த நிறுவனர். இவர் செய்கிற ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கேள்விகளும் அரசாங்கத்தை நிலைகுலைய வச்சிருச்சு. அந்த அளவுக்கு இவருடைய கேள்விகளும் இருக்குது. நாட்டில் இருக்க பிரதமர் ஒரு அரசை எதிர்த்து பேசும்போது அந்த இளைஞனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இடர்பாடு வரும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே போல் பார்க்குறோம், தொடக்க காலத்தில் இவர் நீட்டுக்கு அகைன்ஸ்டாக இவர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உண்ணாவிரதமாக இருக்கும்போது மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த மழையில் அவங்களுக்கு வந்து ஒரு தார்பாய் போட்டு கூட அவங்கள ஒரு பாதுகாத்து போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு அனுமதி தரலை. கொட்டுற மழையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பண்ணியுமே அவருக்கு ஒரு வழி கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவரை கடுமையாக அடிச்சிருக்காங்க. அது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது கண்டிக்கத்தக்கது. ஒரு யங்ஸ்டருங்க அவரோட குறையை கேட்கறதுக்கோசரம் அவர் இந்த நாட்டுக்காக வெளியே வந்து போராட்டம் பண்ணும்போது பேசும்போது அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கணும். சுதந்திரம் வழங்கினாதான் அது இந்தியா, அதுதான் ஜனநாயகம். ஆனால் அவரை போட்டு தாக்குறதுலாம் எந்த அளவுக்கு இது சரியான விஷயம் தெரியல. அது ஒரு நிறுவனரை அடிக்கிறது அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா எனக்கு தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக மைக்கால் அடிக்கிறதும், அவர் மேலே கல்லால் அடிக்கிறதும், கண்ட பொருட்களால் அவரை தாக்குறதா மனசுக்கு ரொம்ப காயமாக இருக்குது. அதாவது இந்த சமூகத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம், இதை வச்சு நம்மளோட சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? ஏன் இந்த இடத்துல குறை இருந்துகிட்டே இருக்குது? இதை சரி பண்ணணும், ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும். அதுக்கான வழி நம்ம எடுக்கும்போது நமக்கான அந்த ஆதரவுலாம் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் மேலும் மேலும் நமக்கு அழுத்தம் வரும் பாருங்கள். அது ரொம்ப மோசமான நிலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் நினைக்கும் போது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறோம், யாருக்காக கஷ்டப்படுறோம்? இந்த நாட்டுக்காக தானே கஷ்டப்படுறோம், இந்த மக்களுக்காக தானே கஷ்டப்படுற போது. ஆனால் அந்த மக்களால் நம்ம தாக்கப்படும் போதும், இந்த இயக்கங்கள் நம்மளை வந்து அழுத்தும் போதும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்றத இந்த நிறுவனரை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப மனசு வலிக்குது. ஆனால் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.